டேய் மச்சான், யார் அந்த பொண்ணு? ஃபர்ஸ்ட் இயர் மச்சான், இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கு. சீனியர் எதுக்கு நம்மளையே பார்க்காங்க தெரியலையே. அது சீனியர்கிட்டே கேட்டுருவோம். என்ன சீனியர்? சீனியருக்கு சல்யூட் அடிக்கணும், ஜூனியருக்கு தெரியாது. சல்யூட் அடிங்க ரெண்டு பேரும். நாங்கள் எதுக்கு சல்யூட் அடிக்கணும்? சல்யூட் அடிச்சா தான் இங்கேருந்து நகர விடுவோம். இதே நடி வம்பா போச்சு. என் ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டா, கொஞ்சம் பிடிங்க யாராவது. என்ன கொண்டக்கறி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இப்போ தான் முடித்தேன் அத்தை, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. என்னம்மா சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. வயலில் எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கியா, ஒரு வேலையும் பார்க்கலையா? என்ன தான் செய்த நீ? என்னப்பா சொல்லுத? வேலை ஒன்றும் நடக்கலையா? புருஷன் முன்னாடி காலையில் வயலுக்கு போகிறேன்னு சொல்லுது, அங்கே ஒரு வேலையும் செய்யலையா? என்னதான் சொல்லுது நீ? ஆமாம்மா, அங்கே ஒரு வேலையும் செய்யலை, எல்லாம் அப்படி அப்படியே தான் போட்டு வந்திருக்காங்க. ஒன்றும் வேலையும் நடக்கலாங்க. நாங்கள் எல்லா வேலையும் செய்யத்தான்ப்பா செய்தோம். நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? எதுக்கு எங்களை இப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஒரு நாள் மட்டன் தட்டிக்கிட்டே. இங்கே யார் ஒன்று மட்டன் தட்டினா நீ வயலில் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது தானே நாங்கள் ஒன்று சொன்னோம். ஏன்டா இப்படிலாம் பேசுத? மச்சான், இங்கே உங்களுக்கு யாரையும் மட்டன் தட்டலை. நீங்களா ஒன்று நினச்சிக்கிட்டா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் நடந்துக்கிறத பார்த்தா அப்படி தானே தெரியுது. இப்போ என்னத்துக்கு நீ இப்படி கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்க? நாங்கள் என்ன சொல்லிட்டோம் அப்படி? பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தால் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு என் அத்தானை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேளே. வீட்டு வேலையும் காட்டு வேலையும் நாங்கள் தானே பண்ணுறோம். உங்கள் ரெண்டாவது மகன் மருமகளை பண்ணுறாங்க. இப்போ எதுக்கு என் அத்தானையும் எங்களையும் பற்றி போய் பேசுறீங்க? நாங்கள் என்ன செஞ்சோம்? நாங்களும் எல்லா வேலையும் செய்யத்தான் செஞ்சோம். வாமா வா, நீ அப்படி எந்த வேலையை செஞ்சுட்டு கிழிச்சிட்ட? என்னை பற்றி மட்டன் தட்டுறது, எங்களை பற்றி காவலாதி பேசுகிறது தான் உன் பொழப்பாவே கிடக்குது. அவங்கள பற்றிலாம் பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை. உன் வாயை மூடிக்கிட்டு போ அந்த பக்கம். இத்தனை நாள் வாயை மூடிக்கிட்டே இருந்தது தப்பு தான் அத்தை. உங்களை பொறுத்த அளவில் உங்கள் ரெண்டாவது மகனும் மருமகளும் தான் முக்கியம். உங்கள் மூத்த மகன் உங்களுக்கு முக்கியமே இல்லை. நாங்கள் இப்போவே இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். நிம்மதியாக நீங்கள் இருந்துக்கோங்க. தொண்டைக்காரி சொன்ன மாதிரி உனக்கு ரெண்டாவது பையனும் மருமகளும் தான் முக்கியம். என்ன உன் பையனா என்னைக்குமா நீ நினச்சிருக்க? ஆமாண்டா, எனக்கு என் ரெண்டாவது மகனும் மருமகளும் தான் முக்கியம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் இங்கே இருங்க, இல்லையா நீங்கள் இங்கேயும் தாராளமாக கிளம்புங்க. சரிம்மா, நாங்கள் இப்போவே காலி பண்ணிக்கிறோம். அத்தை, உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் யாரை நம்புறீங்களோ ஒரு நாள் அவங்க உங்களையே கையை கழுவி விடுவாங்க, பார்த்துக்கோங்க. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கோம். நீங்கள் இந்த காலேஜ் தானா? ஆமாம். ஹாய்ப்பா, என் பேர் நித்யா. ஹாய்ப்பா, என் பேர் ஸ்வேதா. ஹாய், என் பேர் பவி. அவன் என் அக்கா தான் மது. 2 பேர் சிஸ்டரா? ஓகே. கிளாஸ் முடிஞ்சோன்னு வெளியே பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் சார். அந்த லெசனை பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப டல்லாக இருந்ததுல? ஆமாம். மச்சான், அது கொஞ்சம் தப்பு அப்படி தானே? மது பவி, என்னண்ணே? கிளாஸ்லாம் உனக்கு முடிஞ்சிச்சா? கொஞ்சம் வெளியே தான் நிற்கும். இதுக்கிட்ட வாயை கொடுக்குறத விட நம்ம வாயை மூடிட்டு அந்த பக்கம் போயிட வேண்டியதான். மது பவி, அது உங்கள் அண்ணனா? ஆமாம், அது பெரியப்பா பையன். அப்படியா? பா. என்ன கொண்டகாரிங்க வந்து உட்காந்துருக்க? ஊருக்கு ஏதாவது போறீங்களா 2 பேரும்? அதெல்லாம் இல்லைக்கா, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். வேறு வீடு இருக்கான்னு பார்க்கோம். என்ன சொல்கிற கொண்டக்காரி நீ? என்னக்கா செய்ய, நாங்களும் எவ்வளோதான் உழைச்சாலும் என்னத்தை தான் வேலை வார்த்தைக அப்படி இப்படி ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க. அதான் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கு வாங்க, அங்கே ஒரு வீடு சும்மா தானே இருக்காங்க, வந்து இருங்க வாங்க. இல்லைம்மா, வாடகை கொடுக்கணும்ல. வாடகையெல்லாம் வேண்டாமா, நீ 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்க, எதுக்கு ஊரூரா போகிறா? வா, அங்கே வந்து இரு வாங்க. இல்லைக்கா, நாளைக்கு உங்களையும் ஏதாவது சொல்லிடாமல் பார்த்துக்கோங்க. அதான் சொல்கிறேன், அன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம். வா இப்போ வா.